எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எவ்வளவு முயன்றும் தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு என்னைக்காவது வேதனைப்பட்டிருக்கீங்களா? நான் உண்மையாதான் உழைக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இன்னும் பலன் கிடைக்கல அப்படின்னு இரவில தூக்கம் வராம கதறி இருக்கீங்களா? அப்படி ஒரு மன உளைச்சல்ல நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற நவராத்திரியோட 2ஆம் நாள் கதை உங்க வாழ்க்கையையே மாற்றப் போற ஒரு மாபெரும் திருப்புமுனை. நவராத்திரி அப்படின்னாலே அது வெறும் பொம்மை குழு வைக்கிற திருவிழா மட்டும் கிடையாதுங்க. அது நம்ம ஆன்மாவுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற பேராற்றலை தட்டி எழுப்புற 9 நாள் மகத்தான பயணம். முதல் நாள் நாம ஸ்ரீ சைலபுத்ரியை வணங்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வலுவான அடித்தளத்தை போட்டோம். ஆனா அடித்தளம் போட்டா மட்டும் போதுமா? அந்த அடித்தளத்துல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டணும்னா நமக்கு என்ன வேணும்? சகிப்புத்தன்மை வேணும், மன உறுதி வேணும், விடாமுயற்சி வேணும். அதத்தான் இந்த 2ஆம் நாள் நமக்கு கத்துக் கொடுக்குது. நவராத்திரியோட 2ஆம் நாள்ல நாம வழிபடக்கூடிய தேவி யாரு தெரியுமா? அன்னையின் 2வது வடிவமான ஸ்ரீ பிரம்மச்சாரிணி தேவி. பிரம்மச்சாரிணி அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மா அப்படின்னா தவம், பேரறிவு அல்லது பரம்பொருள். சாரிணி அப்படின்னா அந்த வழியில் செல்பவள். அதாவது தன்னோட இலக்கை அடையும் வரை எவ்வளவு தடைகள் வந்தாலும் தன் மனதை ஒருபுறமும் சிதற விடாமல் கடும் தவம் ஏற்றும் ஒரு யோகினியின் வடிவம்தான் இந்த அன்னையின் வடிவம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு நாள் சின்னதா விரதம் இருந்தாலே ஐயோ பசிக்குதே, தலை வலிக்குதே அப்படின்னு புலம்புறோம். ஒரு காரியம் 2 நாள் தள்ளி போனா உடனே கோபப்பட்டு முயற்சியை கைவிட்டுடுறோம். ஆனா இந்த பிரம்மச்சாரிணி அன்னையோட அருளை பெறும்போது உங்க மனசுல ஒரு இரும்பு போன்ற உறுதி பிறக்கும். அவளோட வலது கையில ஜபமாலையும் இடது கையில கமண்டலமும் இருக்கு. அவளோட முகத்துல ஒரு பெரிய அமைதியும் அதே நேரத்துல ஒரு அசைக்க முடியாத காந்த ஈர்ப்பும் இருக்கும். அவளோட ஆடைகள் எளிமையா இருக்கும், ஆனா அவளை சுத்தி ஒரு தெய்வீக ஒளி பிரகாசிக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னா உங்க கையில காசோ பெரிய பின்னணியோ இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட பிரம்மச்சாரிணி தேவி மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா போதும். இந்த உலகத்தையே நீங்க வெல்ல முடியும். ஆனா இந்த அன்னை எப்படி சாதாரண பார்வதியா பிறந்து இவ்வளவு கடுமையான தவநிலைக்கு போனா? அந்த தவத்துக்கு பின்னால இருக்கிற அந்த கண்ணீர் கதையும் அதுக்கு பின்னால இருக்கிற மாபெரும் சக்தியும் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல் பிறவில சதிதேவியா அவதரிச்சு தக்ஷனோட யாகத்துல தன் உடலை மாய்த்து கொண்ட அன்னை அடுத்த பிறவில இமயமலையோட அரசனான பர்வதராஜனுக்கும் மேனாவிற்கும் மகளா பிறக்கிறா. அவளுக்கு பார்வதி அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மேல ஒரு அளவிட முடியாத அன்பு. தன் மனசுல சிவபெருமான தவிர வேற யாரையுமே கணவனா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆழமான பக்தி. ஆனா சிவபெருமானோ சதிதேவியோட பிரிவுக்கு அப்புறம் உலகத்தையே மறந்து ஆழ்ந்த சமாதி நிலையில தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கவனத்தை திருப்புறது சாதாரண விஷயமா? அந்த சமயத்துல தான் நாரத முனிவர் பார்வதி தேவியோட வீட்டிற்கு வர்றாரு. நாரதர் பார்வதியோட கைரேகையை பார்த்துட்டு சொல்றாரு, தாயே, உன்னோட விதிப்படி நீ சிவபெருமான தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவர் இப்ப சாதாரண நிலையில இல்ல. அவர் பரம யோகியா, காமத்தை வென்ற ஈசனா ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. அவரை நீ அடையணும்னா அரச போகங்களை எல்லாம் துறந்து நீ கடுமையான தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு அரண்மனை இளவரசி, பஞ்சு மெத்தையில தூங்குறவ, சுவையான உணவுகளை சாப்பிடுறவ, அத்தனை சேவகர்களும் ஏவல் செய்ய வாழ்ந்த ஒரு பெண். நாரதர் சொன்ன அந்த நொடியில தன் நகைகள், பட்டு ஆடைகள், அரண்மனை வசதிகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு காட்டுக்கு கிளம்புறா. காட்டுக்கு போய் வெறும் மரப்பட்டைகளை ஆடையா உடுத்திக்கிட்டு வெறும் தரையில படுத்து தூங்குறா. முதல்ல 1000 வருஷங்களுக்கு வெறும் பழங்களையும் பூக்களையும் சாப்பிட்டு தவம் பண்றா. அதுக்கப்புறம் 1000 வருஷங்களுக்கு வெறும் உதிர்ந்த இலைகளை, அதாவது பர்ணம் மட்டும் சாப்பிட்டு வாழ்றா. அப்புறம் அந்த இலைகளையும் சாப்பிட்றத நிறுத்துறா. அதனாலதான் அன்னைக்கு அபர்ணா அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சு. அபர்ணா அப்படின்னா இலைகளை கூட உண்ணாதவள் என்று அர்த்தம். கடைசியில தண்ணீரை கூட குடிக்காம வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சு கடும் வெயில்லையும் கொட்டும் மழையிலையும் உறை பனியிலையும் தன்னோட மனதை ஓம் நம சிவாய என்ற மந்திரத்துல மட்டுமே நிலைநிறுத்தி தவம் பண்றா. அவளோட உடம்பு எலும்பும் தோளுமா மாறுது. உடம்போட இரத்த ஓட்டம் குறையுது.
ஆனா அவளோட மனசுல இருந்த ஈசன் மேல இருந்த அன்பு மட்டும் கொஞ்சமும் குறையல. அவளோட தவத்தோட வெப்பம் 33 கோடி தேவர்களையும் சுட்டரிக்குது. பிரம்மதேவரே நேர்ல வந்து காட்சி கொடுத்து சொல்றாரு, தாயே, உன் தவத்தின் வலிமையைக் கண்டு இந்த அகிலமே நடுங்குகிறது. இதுவரைக்கும் இப்படி ஒரு தவத்தை யாருமே பண்ணதில்ல. உன் விருப்பப்படியே சிவபெருமான் உன்னை திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு வரம் தர்றாரு. இங்கதான் நாம யோசிக்கணும். பார்வதி தேவி நினைச்சிருந்தா நான் தான் ஜெகதாம்பா, பராசக்தி, எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இறைவனே ஆனாலும் இந்த பூலோகத்துல ஒரு இலக்கை அடையணும்னா கடுமையான உழைப்பும் தவமும் தேவைங்கிறத உலகத்துக்கு உணர்த்ததான் அன்னை இந்த லீலையை செஞ்சா. இன்னைக்கு நாம வாழ்க்கையில ஒரு சின்ன தோல்வி வந்த உடனே எனக்கு மட்டும் ஏன் கடவுள் சோதனையை தர்றாரு அப்படின்னு புலம்புறோம்ல. அம்மா பிரம்மச்சாரிணி நமக்கு என்ன கத்து தர்றா தெரியுமா? சோதனைகள் தான் உன்னை செதுக்கும். நீ படுற கஷ்டம்தான் உன்னை பிரம்மச்சாரிணியா, அதாவது ஒரு ஒளிமிக்க சக்தியா மாற்றும். சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பிரம்மச்சாரிணி அம்மாவை நம்ம வீட்ல ரொம்ப எளிமையா அதே நேரத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த முறையில எப்படி பூஜை பண்றது? அதுக்கு என்ன பொருட்கள் தேவை? நவராத்திரியோட 2ஆம் நாள் பூஜையை நீங்க பண்றதுக்கு ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள் எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா அன்னை பிரம்மச்சாரிணிக்கு பிடிச்சதே எளிமையும் தூய்மையான பக்தியும் தான். காலை நேரத்துல பிரம்ம முகூர்த்தத்துல அல்லது காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ள குளிச்சு முடிச்சுட்டு தூய்மையான உடைகளை உடுத்திக்கோங்க. இந்த 2ஆம் நாளுக்குரிய சிறப்பு நிறம் என்ன தெரியுமா? பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறம். பச்சை நிறம்ங்கிறது வளர்ச்சி, அமைதி மற்றும் ஆன்மீக எழுச்சியோட அடையாளம். உங்க வீட்டு பூஜை அறையில முதல் நாள் நீங்க கலசம் பிரதிஷ்டை பண்ணியிருந்தா அந்த கலசத்தை எந்த காரணத்து கொண்டும் நகர்த்தக்கூடாது. அது அப்படியே இருக்கட்டும். அந்த கலசத்திற்கு பக்கத்துல பிரம்மச்சாரிணி தேவியோட படத்தையோ அல்லது துர்க்கை அம்மனின் படத்தையோ வைங்க. அன்னைக்கு மலர்கள் சமர்ப்பிக்கும்போது வெண்மையான மலர்கள், மல்லிகை, முல்லை அல்லது செவ்வரளி, தாமரை மலர்களை சமர்ப்பிப்பது ரொம்பவே விசேஷம். ஏன்னா அன்னை பிரம்மச்சாரிணி தூய்மையின் வடிவம். அடுத்ததா, இந்த 2ஆம் நாளோட மிக முக்கியமானது நிவேதனம், அதாவது பிரசாதம். அன்னை பிரம்மச்சாரிணிக்கு என்ன நிவேதனம் வைக்கணும் தெரியுமா? சர்க்கரை அல்லது கற்கண்டு மற்றும் பாலில் செய்த ஸ்வீட்ஸ், பால் பாயாசம், பால்கோவா. இது கூடவே பஞ்சாமிர்தம் வச்சு நிவேதனம் பண்றது அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சர்க்கரையை நிவேதனமா வைக்கிறோம்? சர்க்கரை எப்படி இனிப்பை தருதோ அதே போல அன்னை பிரம்மச்சாரிணியோட அருள் நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கையில இருக்கிற கசப்புகள் எல்லாம் மறைஞ்சு மனசுல ஒரு இனிமையான அமைதியும் குடும்பத்துல தீர்க்காயுசும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. பூஜை செய்யும்போது ஒரு தூய்மையான நெய் தீபம் ஏற்றி வைங்க. தீப ஒளியை பார்த்தவாறே அன்னையை மனசார நினைச்சு, அம்மா, என் மனசுல இருக்கிற குழப்பங்கள், பயங்கள், சோம்பல் எல்லாத்தையும் போக்கி எனக்கு நல்ல புத்தியையும் விடாமுயற்சியையும் கொடு அம்மா அப்படின்னு வேண்டிக்கோங்க. குறிப்பா மாணவர்களும் ஏதாச்சும் ஒரு தொழில்ல ஜெயிச்சு காட்டணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த 2ஆம் நாள் பூஜையை கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா கவனச்சிதறலை போக்கி படிப்பிலையும் உழைப்பிலையும் ஒரே சிந்தனையோட இருக்கிற ஆற்றலை அன்னை பிரம்மச்சாரிணி தான் நமக்கு வழங்குறா. சரி, பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. ஆனா அன்னையோட அருளை முழுமையா பெறக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் எது? அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்ம உடம்புலையும் ஜாதகத்திலையும் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்? பிரம்மச்சாரிணி அம்மனை வழிபடக்கூடிய ரொம்ப எளிமையான ஆனா மிக மிக சக்தி வாய்ந்த மூலமந்திரம் இதுதான். ஓம் தேவி பிரம்மச்சாரிண்யை நமஹ. இதோட சேர்ந்து இன்னொரு ஸ்லோகத்தையும் நீங்க சொல்லலாம். தாஹான கரபத்மாபியாம் அக்ஷமாலா கமண்டலு தேவி பிரசீதது மயி பிரம்மச்சாரிணி அனுத்தமா. இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? தனது கைகளில் அக்ஷமாலையையும் கமண்டலத்தையும் ஏந்திக் கொண்டு தவத்தின் உருவமாய் திகழும் பிரம்மச்சாரிணி தாயே, என் மீது கருணை காட்டி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை நவராத்திரி 2ஆம் நாள் அன்னைக்கு 108 முறை உருத்ராட்ச மாலையையோ அல்லது துளசி மாலையையோ வச்சு ஜபம் பண்றது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த 2ஆம் நாள் வழிபாட்டுல என்ன அற்புதம் நடக்குதுன்னு பாப்போம். நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி அன்னை பிரம்மச்சாரிணி எந்த கிரகத்தை கட்டுப்படுத்துறா தெரியுமா? நவகிரகங்கள்ல வீரியத்திற்கும் தைரியத்திற்கும் போராட்ட
குணத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவானை கட்டுப்படுத்துறவள்தான் இந்த பிரம்மச்சாரிணி தேவி. உங்க ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா, அல்லது செவ்வாய் நீசமடைஞ்சு உங்களுக்கு பயம், கோபம், கடன் தொல்லை, நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது திருமண தடைகள் இருக்கா? யோசிக்கவே யோசிக்காதீங்க. இந்த நவராத்திரி 2ஆம் நாள் அன்னைக்கு பிரம்மச்சாரிணி தேவிய மன உருகி வழிபட்டா உங்க ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் தோஷத்தோட வீரியம் குறையும். உங்க மனசுல இருக்கிற தேவையற்ற கோபம் மறைஞ்சு ஒரு தெளிவான தைரியம் பிறக்கும். அதே போல யோக சாஸ்திரப்படி நாம யோகம் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற 6 ஆதார சக்கரங்கள்ல 2வது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்தை விழிப்படைய செய்கிறவள் இந்த அன்னைதான். சுவாதிஷ்டான சக்கரம்ங்கிறது நம்ம உணர்ச்சிகள், படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி மற்றும் ஆசைகளை கட்டுப்படுத்துற இடம். யாருக்கெல்லாம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம சின்ன விஷயத்துக்கெல்லாம் டிப்ரெஷன் ஆகிறாங்களோ, யாருக்கெல்லாம் கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர முடியலையோ, அவங்க இந்த அன்னை பிரம்மச்சாரிணி தேவியை கும்பிடும்போது அந்த சுவாதிஷ்டான சக்கரம் தூய்மை அடைஞ்சு மனசுல ஒரு பெரிய சுய கட்டுப்பாடு கிடைக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தைரியமும் கிடைச்சு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற திறனும் கிடைச்சிட்டா அவனை இந்த உலகத்துல யாரால தோற்கடிக்க முடியும்? நண்பர்களே, இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு உடனே கிடைச்சிடணும்னு நாம நினைக்கிறோம். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி முயற்சியும் இன்ஸ்டன்ட்டா இருக்கணும், வெற்றியும் இன்ஸ்டன்ட்டா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா இயற்கை நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? ஒரு விதை மரமாகணும்னா அது மண்ணுக்குள்ள இருட்டுல கொஞ்ச காலம் அமைதியா புதைஞ்சிருக்கணும். அந்த பொறுமைதான் அன்னை பிரம்மச்சாரிணி. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாச்சும் ஒரு பெரிய இலக்க நோக்கி போயிட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க உங்களை கேலி பண்ணலாம், உன்னால முடியாது அப்படின்னு மட்டம் தட்டலாம். ஆனா அன்னை பார்வதி தேவி தவம் பண்ணும்போது உலகம் முழுவதுமே அவளை பார்த்து சிரிச்சது. ஆனா அவ எதையுமே பொருட்படுத்தல. தன் மனசை ஈசன் மேல மட்டும்தான் வச்சா. கடைசியில என்ன ஆச்சு? உலகத்தையே ஆளும் பரமேஸ்வரனே அவ காலடியில வந்து நின்னார். அதே போலதான் நீங்களும் உங்க இலக்குல உறுதியா இருங்க. யாரு என்ன சொன்னாலும் உங்க முயற்சியை கைவிடாதீங்க. அன்னை பிரம்மச்சாரிணியோட அருள் உங்ககிட்ட இருந்தா இன்னைக்கு உங்களை பார்த்து கேலி பண்றவங்க தான் நாளைக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இந்த 2ஆம் நாள்ல அன்னை பிரம்மச்சாரிணிய மனசார வேண்டி உங்க வாழ்க்கையில இருக்கிற சோம்பலை ஒழிச்சு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்க. இந்த ஆன்மீக பகிர்வு உங்க மனசுக்கு அமைதியையும் ஒரு புதிய நம்பிக்கையையும் தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நவராத்திரியோட 3ஆம் நாள், அன்னையின் 3வது வடிவமான ஸ்ரீ சந்திரகாண்டா தேவியோட கதையை பார்க்க போறோம். அவ நெற்றியில பிறை சந்திரனை அணிஞ்சு 10 கரங்கள்ல ஆயுதங்களை ஏந்தி ராட்சசர்களை அலறவிட்ட அந்த உக்கிரமான அதே நேரத்துல தாயுள்ளம் கொண்ட அவதாரத்தின் ரகசியம் என்ன? அவளை வழிபட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கிற பயமும் எதிர்மறை ஆற்றல்களும் எப்படி ஓடி ஒளியும்? நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை அன்னை பிரம்மச்சாரிணியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி.